Friends, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 2.1 சேனல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரண்ட் பேனல். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டு பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கஸ்டமைஸ்டு டிசைன் கான்செப்டில் தான் வந்து ஆம்பிளிஃபையருக்கு பேனல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலரில் வித் மேட் ஃபினிஷுங்கிற கான்செப்டில், மேட் வித் கிளாஸ் ஃபினிஷில் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குன்னு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு, அது வந்து கிளாஸ் சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு, அது வந்து மேட் சைடு. டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகவே வந்திருக்கு. பேனலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக நம்ம வந்து கிளாஸ் நாப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒயிட் கலர் பேனலுக்கு ஒயிட் கலர் எல்இடி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாபுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியும் டயல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஐடியா பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரீன் அல்லது ப்ளூ அந்த மாதிரி கான்செப்டில் போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒயிட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டில். ஸோ வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டயல் சைடு எல்லாமே ஒயிட் கலர் எல்இடி இருக்குது. ஸோ உங்களுக்கு நைட் டைமில் பார்க்குறதுக்கு ஆம்பிளிஃபையர் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம் கிராஃபிக் வியூ மீட்ரு வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்துல சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வியூ மீட்ரு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ மீட்ரு வந்து ஒர்க் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நார்மலாக ஒரு யூஎஸ்பி மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஐப்ளேயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபீமேல் சாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ப்ளூடூத் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுக்கு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரில் வந்து வித் ஏஆர்சி ஆப்டிக்கலோட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஏஆர்சி ஒரு ஆப்டிக்கல் டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வியூ மீட்டர் டைப்பில் ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்டு தான். ஸோ ரிக்வயர்மெண்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து 2 4 இன்ச்சு இல்லைனா 2 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக லோட் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸில் 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் ஒரு 8 ohmஸில் லோட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம் தாராளமாக. ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு லோட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 12 இன்ச்சு 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டு எந்த ஊஃபர் வேணாலும் தாராளமாக லோட் பண்ணலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் சாக்கெட்டு, அதோட டிஸ்பிளே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் வியூ மீட்ரு, சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் சேனலோட பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோலு, இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு ஓவர் வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட GT3990 மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் கார்டு 2 yard மெயின்ஸ் கார்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஒனிடா பிராண்டோட மெயின்ஸ் கார்டு தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல லைஃப் வரும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த 2.1 ஆம்பிளிஃபையருக்கு இந்த மாதிரி மெயின்ஸ் கார்டு தான் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 5.1க்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2.1 சேனலுக்கு இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல், லெஃப்ட் சேனலுக்குரிய ஸ்பீக்கர் அவுட்டு, ரைட் சேனலுக்குரிய ஸ்பீக்கர் அவுட்டு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பனானா சர்க்யூட் டைப்பில் வந்து இப்படி லூஸ் பண்ணி ஸ்பீக்கர் வந்து கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற டைப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஏஆர்சி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா HDMI ஏஆர்சி, இது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கலாக ஏஆர்சியான்னு சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மோட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சவுண்டு கேட்கலாம், ப்ரெஸ் பண்ணுறப்ப சவுண்டு கேட்கலாம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க எனக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர்லேயே வந்து வித் ஏஆர்சி ஆப்டிக்கல் சப்போர்ட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் ஆம்பிளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். ஸோ ஃபுல் ஒரு 2.1 கிட்டு காம்போ யூஸ் பண்ணி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து நம்ம
24024 10 ஆம்பியர் ஹெச்டி காப்பர் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்ல ஒரு டெப்த்து கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டி போட்டு டிசி வோல்டேஜை ரெக்டிஃபைர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு டூயல் சப்ளை அவுட்புட் கிடைக்கும். ஸோ 24024 ஏசி இன்புட் கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் வந்து 33 to 34 டிசி வோல்டேஜ் கிடைக்கும் டூயல் சப்ளையில். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு SSS பிராண்டோட 2.1 சேனல் ப்ரீ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் வித் லோ பாஸ் ஃபில்டரோட இன்பில்ட்டாக வந்துடும். இந்த SSS பிராண்டோட போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 போர்டாக வந்துடும். பேஸ் ட்ரிபிளும் வந்துடும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட லோ பாஸ் ஃபில்டருமே வந்துடும். ஸோ ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம SSSோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பக் போர்டு இஎல்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பக் போர்டு பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தா உங்களுக்கு 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வர்ற மாதிரி ஒரு மேக்ஸ்வின் பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலோட லைட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5 வோல்ட்டு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்டிக்கல் ஏசி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணுற போர்டுக்கும் போகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 5 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். வியூ மீட்டருக்கும் வால்யூம் கண்ட்ரோலோட லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 12 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்திங்கன்னா கேஎம்எஸோட 7292 ப்ளஸ் 4TR மோனோ டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்எஃப் சீரீஸில் வர டிரான்சிஸ்டர்ஸு. ஸோ ஐஆர்எஃப் 250 டிரான்சிஸ்டர்ஸ் தான் நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். 4TR இதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து 12 inch சப்வூஃபர் 10 inch டபுள் மேக்னெட் சப்வூஃபர் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சைடு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 7292 TDA 7292 யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு per சேனலுக்கு 40 வாட்ஸ் தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டூயல் 6 inch ஸ்பீக்கர்ஸ் ரன் பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ட்ரிபிளுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹைஃபையாக இருக்கும். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 சேனலில் சிங்கிள் சேனல் மட்டும் நம்ம இன் அவுட் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபருக்கு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆன் ஆஃப் இஷ்யூ இருக்காது, டப் சவுண்ட் இஷ்யூ இருக்காது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கைஸ், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஒரு 24 வோல்ட் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட் 10,000 MFT போட்ட ஃபில்டர் செக்ஷனு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போர்டு பார்த்தீங்கன்னா SSS பிராண்டோட 2.1 ஃபில்டர் போர்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 5 வோல்ட் பக் போர்டு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா IRF 250 டிரான்சிஸ்டர் கொண்ட மாஸ்ஃபெட் போர்டு. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா TDA 7292. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ப்ரொடக்ஷன் வந்துடும். ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். டிஜிட்டல் சப்போர்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஏஆர்சி வித் ஆப்டிக்கல் டீகோடர் மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆடியோ அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரில் லைன் இன் மோட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோடில் வைக்கும்போது உங்களுக்கு ஏஆர்சி அண்ட் ஆப்டிக்கல் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அரல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளூடூத்தில் கூட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இதோட ஆடியோ டெஸ்டிங் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ஆடியோ டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கேட்லாக் மாடல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுற பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ சப்போர்ட்.